திருச்சிற்றம்பலம். துடுப்பிடு பானைக்கும் ஒன்றே அரிசி, அடுப்பிடு மூன்றிருக்கும் 5 எரிகொள்ளி, அடுத்து எரியாமல் கொடுமின் அரிசி விடுத்தன நாட்களும் மேற்சென்றனவே. உடலை வளர்க்கும் உணவை சமைக்கும் முறை குறித்து நாம் அனைவரும் அறிந்திருப்போம். இங்கே திருமூலர் உடலை அழியாமல் பாதுகாக்க உயிரை சமைக்கும் கலை பற்றி பாடுகிறார். துடுப்பு என்பது மூச்சுக்காற்று, பானை உடம்பு, அரிசி உயிர், நெருப்பு குண்டலினி, அடுப்பு இடகலை பிங்கலை சுழுமுனை. அடுப்பு எரிய தேவையான 5 விறகுகள், 5 புலன்கள் மெய் வாய் கண் மூக்கு செவி. இவற்றை சரியாக பயன்படுத்தி சமைத்தால் உயிரானது அமுதமாக மாறும். நாம் உயிர் வாழ்வதற்கென்று கொடுக்கப்பட்ட நாட்கள் ஒவ்வொன்றாக கழிந்து கொண்டே வருகின்றன. அழியும் உடலிலே அழிவில்லா அமுதமாகிய மூச்சு காற்று உள்ளது. அதை முறையாக பயன்படுத்தினால், குறைவாக பயன்படுத்தினால் அழிவில்லா உடலோடு ஆண்டாண்டு காலம் வாழலாம் என பாடுகிறார். எனவே பானை உடையும் முன்னே உடலின் நிலையாமையை வலியுறுத்தவே உடம்பை எந்த நேரம் வேண்டுமானாலும் உடைந்து போகக்கூடிய பானையோடு ஒப்பிடுகிறார். அன்பே சிவம், அடியார்க்கு அடியேன்.